ஓகே போலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் 3000 ரூபாய் ரொக்கம் தர்றதா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு அரசோட இந்த அறிவிப்பை? சார் ரொம்ப நல்ல விஷயம் சார். இப்போ வந்து சென்னையெல்லாம் இப்போ ஒரு மாதம் முன்னாடி ஒரே வெள்ள பாதிப்பு அதிகமாக இருந்தது, மழை வெள்ளமாக இருந்தது. இப்போ 3000 ரூபா கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். போன வருஷம்லாம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுத்தா ரொம்ப ஏழைகளுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் சார். அதெல்லாம் மாதம் 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 3000 ரூபா கொடுத்தா பொதுமக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சார். எலெக்ஷனை முன்னிட்டு இப்படி ஒரு விஷயத்தை திமுக பண்ணுதுன்னு சொல்றாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். பொதுமக்களுக்கு கொடுக்கணும்னு தலைவர் நினைக்கிறாரு, முதலமைச்சர் நினைக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம் தான் சார். பொங்கலை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு 3000 ரூபாய் காசு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நீங்க வரவேற்கிறீங்களா? வரவேற்கிறேன் சார். அந்த எலெக்ஷனுக்காக தான் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ அந்த 4 வருஷமாக கொடுக்கல. 4 ரொட்டீனாக கொடுத்துருந்தா எலெக்ஷனை கம்பேர் பண்ண தேவையில்லை. 4 வருஷம் விட்டு லாஸ்ட் எண்டில் கொடுக்கும்போது அவர் இன்னொரு 3 மாதம் எலெக்ஷன் இருக்குது. எலெக்ஷனுக்காக கொடுக்குறது தான். தேர்தல் நோக்கத்துல தான் கொடுக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இது மக்களுக்கு பயனுள்ளதா அமையும் நீங்க நினைக்கிறீங்களா? பயனுள்ளதாக அமையும் சார். எங்கே விலைவாசி ஏற்றிட்டு இது கொடுக்குறதுல என்ன பண்ணியும் பயனுள்ளது தான். ஏதாவது நிறைய பேருக்கு இது வந்து கொஞ்சம் பயனாக தான் இருக்கும். இல்லைன்னு சொல்ல பயன்தான். இவ்வளோ வருஷமா கொடுக்காம இப்போ கொடுக்குறீங்களே அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதிமுக பாஜகலாம் இது சரின்னு பார்க்குறீங்களா, இல்லை இப்போ கொடுத்துருக்குறாங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதான் சார், இப்போ 4 வருஷமாக தொடர்ச்சியாக கொடுத்துருந்தா இது கேள்வி வந்திருக்காது. 4 வருஷமாக இப்போ வந்து உங்களுக்கு 3 நாளைக்கு பட்டினி போட்டு 4வது சோறு போட்டால் எப்படி இருக்கும்? இப்போ இது ஒரு காரணத்துக்காக சோறு போடுறாங்க. அதே மாதிரி தான் அதுவும் இப்போ எலெக்ஷனுக்காக அவங்க செய்கிறாங்க. அவ்வளோ தேர்தல் இது கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? தெரியல சார். 25ல் 2020 கூட தான் எடப்பாடியார் கொடுத்தாரு. 2020 கொடுத்தாரு கொரோனா கழிச்சு. அவருக்கு கை கொடுக்கல. இது எப்படின்னு சொல்ல முடியும்? கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு 3000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்கு பயனுள்ளதா அமையுமா? இல்லை, பயனுள்ள அமையாது. அந்த ஆட்சியில் இருக்க சொல்ல, எடப்பாடி ஆட்சியில் இருக்க சொல்ல, இவர் முதலமைச்சர், இப்போ இருக்கிற முதலமைச்சர் 5000 ரூபாய் கொடுன்னு சொன்னார். ஆனால் கொடுக்கல. இப்போ இவர் இருக்கிற சொல்ல, இந்த முதலமைச்சர் இருக்க சொல்ல அவர் கொடுக்கணுமா கொடுக்கல. 5000 ரூபாய் கொடுத்தா மக்களை வந்து எல்லாமே நல்லா கொண்டாடுவோம். அது எப்படி தப்பு தானே? அது ஒவ்வொரு ஆட்சியும் வந்து நீ யாராருக்கோ எதோ பண்ணுற, என்னென்னமோ செய்கிற. பொங்கல் வருஷத்தில் ஒரு நாள் பொங்கல், அது எல்லாருக்கும் சராசரியாக கொடுத்துரு. 3000 ரூபாய் என்னத்தை பார்த்தோம். இது போக இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் தமிழ் கொடுக்குற மாதிரி கிடையாது. பொய் சொல்லி ஓட்டுக்கு வரும். இப்போ சொல்ல வேண்டியது 505 வாக்கு சொன்னாப்புல எங்கே வந்தது? எதையும் நிறைவேற்றுறது எதுக்கு? அது அந்த ஆட்சி வராமே இருக்கலாம். அதை கீழே வச்சுட்டு பேசுங்களேன். இல்லை, அது வராமே இருக்கலாம். ரொம்ப கஷ்டம்தான். இந்த ஆட்சி வரது ரொம்ப கஷ்டம். வந்தால் மறுபடியும் மக்களுக்கு தொல்லை தான். நடுத்தெருவுக்கு தான் வரணும். அந்த குடி போதை குடியில் எல்லாமே நாசி பண்ணுறானுங்க. குடியை தந்து வச்சுட்டு அங்கங்கே காலையில் போய் மக்கள் குடிச்சிட்டு எல்லாம் போயிட்டு வேலைக்கு போகிறதுக்கு போய் படுத்துக்கிறாங்க. அடுத்த கேள்வி, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு 3000 ரூபாய் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒவ்வொரு ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கும். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கு பயனுள்ளதா அமையுமா? வரவேற்கிறீங்களா? இல்லை, வரவேற்கிறதுனா பொதுவானது, மக்களுக்கு எல்லாம் செய்கிறது தான். அது இயல்பாக எல்லாம் செய்கிறது தான். இவ்வளவு நாள் செய்யலை, இப்போ ஏன் செய்கிறாருன்னு எதிர்கட்சிகள்லாம் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பொதுமக்களா? ஆமாம், சக்கரை கார்டுக்கு 1000 ரூபா தரனாரு, எல்லாத்துக்கும் தரல. இப்போ வந்து அறிவிச்சிருக்காரு. பாதி பேருக்கு தான் 700 கார்டுக்கு வந்து 150 கார்டு தான் கொடுத்துருக்காரு 1000 ரூபா காசு. மீதி தரல. இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஆனால் தராங்களா தரமாட்டாங்களான்னு தெரியாது. தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதை வரவேற்கிறீங்க? வரவேற்கிறேன். பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன். மக்களுக்கு கொடுத்தா அது வரவேற்பதாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் எந்த வருஷமே கொடுக்கல, அது என்ன எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் கொடுக்குறீங்க? அப்போ ஓட்டை வாங்க பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எதிர்கட்சி. இல்லை, அது பொதுமக்கள் எல்லாம் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள எல்லாம் இப்போ லைனில் எல்லாம் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறத தான் கேட்டுட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்காக இது அறிவிக்கிறீங்களா அப்படின்னு. தீபாவளிக்கும் தெரில, போன பொங்கலுக்கும் தெரில, இப்போ மட்டும் ஏன் தரீங்க, அறிக்கை விட்றீங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் பேசுகிறாங்க ஊருக்குள்ளே. ஆனால் அதை நீங்கள் வரவேற்கிறீங்க. யாருக்கு? 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் அவர்கள் எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாரு. ஒரு இல்லத்தரசியா நீங்க இதை வரவேற்கிறீங்களா? இல்ல, 5000 கொடுத்தா நல்லா இருக்கும் நாங்க நினைச்சோம். ஆனா ஒரு 3000 தான் கொடுக்குறேன்றாங்க. அதான் நிறைய கடன்ல இருக்குன்னு சொல்றாங்க.
பரவாயில்ல, அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? அதான் பண்ண முடியும். நாங்க இதாவது கொடுக்குறாங்க, சந்தோஷப்பட்டு வாங்கிக்க வேண்டியதான். வருமா இந்த சொல்றாரு வரும்ன்ட்டு சந்தோஷப்பட்டு வாங்கிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? இப்போ 3000 நீங்க 5000 ரூபாய் எதிர்பார்த்தா சொன்னீங்க. ஆனா 3000 ரூபாய் தந்ததே பரவாயில்ல அப்படின்னு ஆமா, யோசிக்கிறீங்க. பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன அது பஸ் வேற ஃப்ரீயா விட்டுட்டாரு, நிறைய சலுகை செய்யறாராமே, செய்யட்டும். அவ்வளவுதான் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் புதுமை பெண் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமா பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்புறம் ஆண் குழந்தைகளுக்கு தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமா கொடுக்குறாரு. இப்போ பொங்கலும் கொடுக்குறாரு. இது எப்படி திமுகவுக்கு ஜெயிக்கிறதுக்கு உதவுமா? அதான் இவர் வரமாட்டாரு கண்டிப்பா இந்த வாட்டி. விஜய் தான் வருவார் நான் நினைக்கிறேன். விஜய் தான் ஏன்னா அவர் கிறிஸ்டின். அவரு முக்காவாசி ஓட்டு நாங்களும் கிறிஸ்டின் தான். அவருக்கு தான் போடணும் எங்களுக்கு ஆசை. ஏன் தலைமை இவங்க தான் வரணுமா? புதுசா மாத்தி வரலாம்ல. அதுக்காக எங்க ஓட்டெல்லாம் விஜய் தான். கிறிஸ்டியன்ஸ் மட்டும் ஓட்டு போட்டு விஜய் முதலமைச்சர் ஆயிட முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க வேணா பாருங்க, விஜய் தான் வருவார். கண்டிப்பா அவர் தான் வருவார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 3000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தர்றதா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு மகளிரா நீங்க எப்படி பாக்குறீங்க? 3000 ரூபாங்கிறது உதவுமா உங்களுக்கு? அது எப்படிங்க? அது 5 ரூபா தரேன்னு சொன்னாங்க, இப்போ 3000 கொடுக்குறாங்க. 3000 எப்படி எல்லாத்துக்கும் பத்தும்? அது என்னன்னு நாங்கள் வேலைக்கு போகிறதே ஒரு நாளைக்கு எங்களுக்கு 1000 ரூபா. நம்ம அதை தான் நமக்கு சரி வரும். இது வந்து 3000 கொடுக்குறது வந்து பத்தாதுங்க. ஏன்னா 5 ரூபா தரேன்னு சொல்லிட்டு இப்போ 3000 தந்தாங்கன்னா அது என்னத்துக்குன்னு ஆகுங்க? அது சரி வர பத்தாதுங்க. 3000 ரூபாய் தந்தது உங்களுக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியா இருந்தாலும் 5000 ரூபாய் தந்திருக்கலாம்னு சொல்ல வரீங்களா? ஆமாங்க, 5 ரூபா கொடுத்துருக்கலாம். அவர் 5 ரூபா தான் சொல்ல அறிவிச்சாங்க. இப்போ திடீர்னு வந்து கடனாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 3000 தான் தருவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 3000 ரூபாய் தந்ததை நீங்க வரவேற்கிறீங்களா? இது என்னன்னு வரவேற்கலாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் கொடுக்கறதா தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. இதை நீங்க வரவேற்கிறீங்களா? என்னத்த அவங்க 3000 ரூபாய் கொடுத்து என்னத்த ஒரு கொடுக்கறதும் கொடுக்குறாங்க. ஒரு 5000 ரூபாய் மொத்தம் கொடுத்தா கூட ஒரு செலவு, பொங்கல் செலவு எல்லாமே அடிச்சு இன்னும் கொஞ்சம் கூடுதலா கூடுதலா அதுதான் சொல்றாங்க. ஒரு கூடுதலா இன்னும் ஒரு இப்போ 3000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா பரவாயில்ல. இது போக குழந்தைங்களுக்கு அந்த தமிழ் புதல்வன், புதுமை பெண், அப்புறம் மகளிருக்கு வந்து இல்லத்தரசிகளுக்கு உரிமை தொகை இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் நிறைய வந்துட்டே இருக்குது, எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்குறோன்னா அவங்க 1000 ரூபாய் மட்டும்தான் போடுறாங்க. மாதம் 1000 ரூபாய் வந்துன்னு இருக்குது, அக்கௌண்ட்டுக்கு போடுறாங்க. உங்களுக்கு வருதா? எங்களுக்கும் வருது. அது நீங்க நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த 3000 ரூபாய் தர்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாத்துக்குமே வந்து 3000 ரூபாய் ரொக்கம் கொடுக்கறதா முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? குடும்பத்துக்கு மக்கள் பெண்களுக்கு குடும்பத்துக்கு சந்தோஷமாக நினைக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது? மக்கள் அதாவது ஏற்கனவே போன வருஷம் தை பொங்கலுக்கு கொடுக்கல. போன பக்கம் மக்கள் ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க கொடுக்கலன்னு. மக்களுக்கு அரசாங்க நிதியை பற்றி குடும்ப நலனுக்கு வந்து பெண்களுக்கு தெரியாது. அரசாங்க நிதி வந்து குறைவாக இருக்கிறனால தான் போன்ற கொடுக்கல. நிரூபித்து கொடுக்கணுன்ற முறையில் மக்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுனால கொடுக்குறாங்க தமிழ் புத்தகம்ன்ட்டு. எலெக்ஷன் அப்போ மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அப்போ 5000 தரேன்னு சொன்னார், எடப்பாடி தரேன்னு சொன்னார். அது எந்த வகையில் சொன்னார்? 5000 கொடுக்க சொன்னார். எந்த வகையில் கொடுக்க சொன்னார்? அதாவது கவர்மெண்ட்டில் என்ன நிதி இருக்கோ அந்த நிதியின் வகைப்படி கொடுக்க வேண்டியதை கொடுக்குறாங்க. போன்று கொடுக்கலன்றதை வச்சு அந்த அடிப்படைக்காரனாக மக்களுக்கு பகிர்ந்து இந்த மாதம் இந்த வருஷம் பகிர்ந்து கொடுக்குறாங்க. இதை எதிர்கட்சி 5000 கொடுக்க சொல்கிறாங்களே, எப்படி எந்த வகையில் கொடுக்க சொன்னாங்க? 3000 கொடுக்க சொன்னது மீறினா அப்போ 5000 கொடுக்க சொன்னாங்க. அது வந்து எந்த வகையில் ஏற்றுக்கிறது? அதை சொல்லுங்கள். எலெக்ஷன் அப்போ கொடுக்குறீங்கன்னா இப்போ ஓட்டு சம்மந்தப்பட்டு தான் அதை பார்க்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. ஓட்டுக்காக கிடையாது. இப்போ எதிர்கட்சிக்காரங்க 5000 தரஞ்சு எடப்பாடி முதல் எல்லா கட்சிக்காரும் 5000 கொடுங்கன்னு சொன்னாங்களே, அது எந்த வகையில் ஏற்றுக்கிறது? 5000 கொடுன்னு சொன்னாங்களே, மக்கள் எந்த வகையில் ஏற்றுக்கிறது? அப்போ 5000 கொடுங்கன்னா கவர்மெண்ட் என்ன நிதி கொடுக்க முடியுமோ அதை வச்சு தான் கொடுக்குறாங்க. 5000 கொடுங்க, 5000 கொடுங்கன்னு சொல்லி எடப்பாடி சொன்னார்ல, எதிர்கட்சி தலைவர் சொன்னார்ல. அப்போ கம்மியாக தான் கொடுக்குறாங்க, அதிகமாக கொடுக்குறாங்க. அதாவது என்ன நிதி இருக்கும், மக்களுக்கு என்ன சந்தோஷப்படாங்களோ அதை மக்களே குடும்பத்தோட தலைவங்களுக்கு அதை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு கொடுக்குறாங்க. வேறு ஒன்று சந்தோஷம். குடும்பஸ்தனா நீங்கள் இதை வரவேற்கிறீங்களா? கண்டிப்பாக. அது என்னங்க, ஒரு மாதம் 3000ன்றது ஒரு குடும்ப நிதிக்கு வசதியான ஒரு நிதி தானே அது. அதனால் இப்போ குடும்பத்தில் எல்லாமே சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. அதை வந்து இந்த தேர்தலுக்குன்னு நினைக்கிறத விட போன எடுப்பு இப்போ தரல, இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துக்கணும் தான் நினைப்பாங்க தவிர எலெக்ஷனுக்காக கொடுக்குன்னு நினைக்கிறது வந்து தவறு. நினைக்க மாட்டாங்க. மக்கள் நம்ம நினைக்கிற வாய்ப்புகள் கம்மி. எதிர்கட்சிக்காரங்க வந்து இது குறைய வேணும்னு சொல்லலாம். இந்த இதுதான் எலெக்ஷன் வருது அதுக்கு அதை எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னு. அது தவறு, நினைப்பு தவறு.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாத்துக்குமே 3000 ரூபாய் ரொக்கம் தர்றதா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க, இதை வரவேற்கிறீங்களா? ரொம்ப வர இருக்கலாம். 3000 வச்சு தாராளமாக பொங்கலை கொண்டாடலாம். தாராளம் 3000 வச்சு நேரத்தை கொண்டாட முடியாது. கறி மீனோட சாப்பிட்லாம். அதுக்கு மேலே என்ன வேணும்? 5000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும். 5000 ரூபா கொடுத்தா இந்தியா நம்ம தமிழ்நாட்டை வித்துற வேண்டியதான். சும்மா சொல்ல வேண்டியதாங்க. 500 ரூபா கொடுத்தாலும் இப்படி 3000 கொடுக்காங்க போதாதா? என்ன இப்போ 3000 ஒரு குடும்பத்துக்கு போதாதா? இதுக்கு எத்தனாயிரம் கோடி ஆகும்? எலெக்ஷனை முன்னிட்டு இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு பாஜக அப்போல்லாம் சும்மா கிடையாது. எல்லாரும் தான் கொடுத்துருந்தாங்க. யார் தான் கொடுக்காம எல்லாமே மஞ்சளுக்கும் கொடுத்தாங்க. ஆனால் 1000 ரூபா கொடுத்தாங்க, ஒருத்தர் 2000 கொடுத்தாங்க, ஒரு 3000 கொடுக்குறாரு. 3000 வச்சு தாராளமாக பொங்கலை சிறப்பாக கொண்டாடலாம். இந்த அரை கிலோ வெல்லமும் 3 ஏலக்காவும் 1/4 கிலோ அரை கிலோ பச்சரிசியும் கொடுக்குறதுக்கு இது எவ்வளோ பிரச்சனைலாம் 2 துண்டு கரும்பும். வேஷ்டி போட யார் கட்டுறா? அந்த வேஷ்டி போட யாரும் கட்டுறாங்களா? கைத்தறி வேஷ்டி யார் கட்டுறா? இல்லை நூல் போட யாரும் கட்டுறாங்களா? அதெல்லாம் கிடையாது. சரி 3000 தாராளம் போதும். சும்மா 3000 தாராளம் 3000 நல்ல தாராளமாக போதும். எப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு 3000 போதும். இதுக்கு மேலே என்ன வேணும்? அண்ணன், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கும் 3000 ரூபாய் ரொக்கம் கொடுக்கறதா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் பார்த்தா ஒரு வியாபாரம் பண்ணுற மாதிரி தான் இருக்கீங்க, ஒரு வியாபாரியாக இருக்கிறீங்க. ஒரு வியாபாரியாக அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொங்கலுக்கு சந்தோஷமான விஷயத்தை அறிவிச்சுக்கிறாரு. எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறவங்க இந்த தொகை ஒரு பெரிய ஒரு பயன்பெற தொகையாக தான் நான் கருதுகிறேன். எலெக்ஷன் இன்னும் ஒரு 3-4 மாசத்துல இருக்கு, இப்பயும் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஏங்க இந்த எதிர்கட்சி பீகாரில் 10,000 ஒரு ஓட்டுக்கு கொடுத்தாங்க. அப்போ கேட்க முடியல. மக்களுக்கு எதாவது நல்லது செய்யணுனாக்கா உடனே இப்படி மாற்றி பேசுவாங்க. ஏன் பீகாரில் 10,000 கொடுத்தாரு, அப்போ அதை போய் கேட்க வேண்டியதானே? மக்கள் ஏழை பையங்களுக்கு கொடுக்குது இந்த 3000 எவ்வளோ பேர் ஒரு பயன்பெற திட்டம். இதையும் குறைய சொன்னாக்கா அப்புறம் வேறு இவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கும் 3000 ரூபாய் தரதா சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு இல்லத்தரசியா? 3000 ரூபான்றது அன்னைக்கு செலவுக்கு தான் பார்க்க முடியும். எங்களை மாதிரி நடுத்தர வியாபாரங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அன்றைக்கி வியாபாரம் ஆனால் தான் உண்டு. இப்போ நல்ல நாள் வியாபாரம்னு யாரும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. 3000 ரூபா இருந்தால் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கவும் ஒரு எதனா ஒரு வெளியே கூட்டிகிட்டு போக தான் உதவும், தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா? கூட்டி கொடுக்கலன்னு இல்லை, எல்லாருக்கும் கூட்டி கொடுத்தா எவ்வளோ கூட்டி கொடுக்க முடியும்? ஒவ்வொரு வீட்டுக்குன்னு பார்த்தாக்கா 3-4-5 ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க. எத்தனை ஆச்சு? ஒரு வீட்டுக்கே 10,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுல்ல. அதனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. அரசியல்லாம் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்களா அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சது. ஓகேவா? இப்போ 3000 ரூபா நீங்கள் வரவேற்கிறீங்களா? அது கூட கொடுக்க ஆள் இல்லைல்ல. கட்டின புருஷனே கொடுக்கறது இல்லை. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். யாராக இருந்தாலும் சரி ஒரு ரூபா சொல்லுங்களேன். இன்னைக்கு நிலைமைக்கு சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. மாமியார் மருமக சண்டையே வருது அந்த நகை பணத்துக்காக. அந்த ரூபா கொடுக்க ஆள் இல்லைல்ல. எது வந்தாலும் ரூபானாலும் இன்னைக்கு பெரிய விஷயம் தானே. அதனால் நான் வேறு எதுவும் தப்பாலாம் சொல்ல மாட்டேன்.